தடம் இருக்குது, கழுத்துல ஒரு கயிறை வச்சு இருக்குன்னு தடம் இருக்குது, கையில காயம் இருக்குது, உடல்ல நிறைய காத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கு, வாய் வழியா ரத்தம் வந்துட்டு இருக்குது. இப்படிலாம் இருந்தோடனே இது வேற அவங்க என்ன சொல்றாங்க, அரசு தரப்புல வலிப்பு நோய் வந்து செத்து போயிட்டாரு, அல்ல வலிப்பு வந்ததுல எறும்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. பல கதைகளை காவல்துறை வழக்கமாக இது போன்ற மாணவர் படுகொலைகள்ல கொலையாளிகளை பாதுகாக்கவே இந்த காவல்துறை என்னென்ன நாடகம் கட்டுக்கதையெல்லாம் கட்டுமோ அதெல்லாம் இதுல செய்யுது. ஆனா இது அப்பட்டமான கொலை. அந்த அரசு தங்கும் விடுதியில போடிநாயக்கர் அரசு தங்கும் விடுதியில மாணவர் தங்கும் விடுதியில இதுக்கு முன்பு நிறைய சம்பவங்கள் இது போன்று நடந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அப்ப நாங்க இது என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இத இருக்கிற தடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது அப்பட்டமான படுகொலை. இந்த படுகொலையில எங்களுக்கு அந்த காவல்துறை மேல விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும். இந்த படுகொலையில் உள்ள குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த படுகொலைக்கான உண்மையான காரணங்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்காதவாறு இந்த படுகொலையில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அவங்க பெற்றோர்கள், அந்த கிராமத்தினர், பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம். அரசியல் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பொது கோரிக்கையா வச்சிருக்கிறோம். இது ஒரு மாணவர் படுகொலை, இதுக்கு நீதி வேண்டும். அவங்க நேர்ல போய் அந்த காவல்துறை தொடர்ந்து அழைச்சி இங்க வர காவல் நிலையம் வர சொல்றது, மருத்துவமனைக்கு வர சொல்றது, ஆட்சியர் அலுவலகம் வர சொல்றது, கண்காணிப்பாளர் பார்க்க வர சொல்றது, இழுத்தடித்து அலைக்கழித்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்யவும், படுகொலைக்கான தடயங்களை அளிப்பதற்கும் காவல்துறை தொடர்ந்து முயற்சிப்பதாக வலுவான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு இந்த காவல்துறை விசாரணையின் மீது நம்பிக்கையில் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை உடனடியாக வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதற்காக உடலை வாங்க மறுத்து 5 நாட்களாக நாங்கள் போராடிக்கிறோம். பல்வேறு அமைப்புகளும் இணைந்து பொதுவான போராட்ட குழுவா நிற்கிறோம். இங்க வந்திருக்க மாணவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆட்சியருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லோரையும் தாண்டி ஒரு அதிகாரம் உள்ளவர். அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதை படுகொலை வழக்கம் மாத்துங்க, சிபிசிஐடிக்கு மாற்றுங்க மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு இந்த ஆட்சியர் எங்களுக்கு பரிந்துரை செய்யணும். தமிழ்மாறன் பொதுவா போராட்ட குழு தான்.